வணக்கம். நான் ஆனந்தகுமார் பேசுகிறேன். நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்தது. தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுடைய கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கொண்டு வந்திருக்கு. ஆனால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும்னா 108 சீட்டு ஜெயித்திருக்காங்க. இன்னும் ஒரு 234 பாதி வந்து 117, 118 சீட்டு வரும். இன்னும் 10 சீட்டு தேவைப்படுது. இந்த 10 சீட்டு வந்து ஒரு 20 சீட் இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னுடைய ஒரு அபிப்பிராயம், அண்ணன் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டு வைப்பது நல்லது என்பது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். ஸோ அரசியல் என்பது சூழ்ச்சிகள், போராட்டங்கள் நடந்தது. அதிகாரம் என்பது, நிர்வாகம் என்பது பல்வேறு சவால்களை கொண்டுள்ளது. ஸோ யோசித்து காய்களை நகர்த்துங்கள். அமரர் எம்ஜிஆர், அமரர் என்டிஆருக்கு பிறகு ஒரு ஒரு நடிகராக இருந்து மக்களில் சந்தித்து எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தது மாபெரும் சாதனை தான். அதே போல் போட்டியிட்ட 2 இடத்திலும் வெற்றி பெற்றதும் ஒரு வரலாற்று சாதனை தான். ஸோ இனிமேல் நல்ல முடிவுகளை எடுங்கள், நல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுங்கள், நன்றாக ஆட்சி செய்யுங்கள். கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொடுங்கள். வாழ்க தமிழகம், வாழ்க தமிழகம்.